இந்த கோயிலுக்கு எத்தனை முறை வந்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் ஒரு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் எப்போவுமே இருக்குங்க. ஆமாங்க, 1300 வருஷம், அதாவது 1300 வருஷம் பழமையான காஞ்சிபுரத்தின் முதல் கோயிலுங்க. கைலாசநாதர் கோயில், சிவனுக்கான கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன், அதாவது ராஜசிம்மன் அப்படிங்கிறவால கட்டப்பட்டதுங்க. இந்த பல்லவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஆற்றிய கலைப்பணி போல் வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கங்க. எவ்வளோ ரிசர்ச் தெரியுங்களா? அதாவது குடைவரை கோயில்கள், ஒரு பெரிய கல்லிலிருந்து கோயிலை வடிக்கிறது, மலையில் சிற்பங்கள் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே மொத்தமாக நம்ம அண்டு பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளவு தத்ரூபமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய வேலைங்க. இதெல்லாம் பண்ணவங்க கல்லில் கட்டிட்டாங்க, குடைவரை கோயில்கள் பண்ணிட்டாங்க. கட்டுமானத்தில் ஒரு கோயில், அதாவது மண் செங்கல் இதை வச்சு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தது தாங்க இந்த கைலாசநாதர் கோயில். 1300 வருடம் பழமையான இந்த கோயிலில் மெயின் கருவறையை சுற்றி 50க்கும் மேற்பட்ட சின்ன கோயில்களும் இருக்குங்க. காஞ்சிபுரத்துக்கு ஒரு நாள் ட்ரிப்பு போகிறவங்க பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், யாகாம்பரேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி கோயில்களை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில், குழந்தைகளோட எல்லா வயதினரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் பார்த்திங்கன்னா இந்த கைலாசநாதர் கோயிலுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க பழமையான கோயில், முதல் கோயில். வெளிச்சுற்று, உள்சுற்று, மூலவர் கட்டடப் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக பிரிக்கலாம். இந்த 50க்கும் மேற்பட்ட சிறு கோயில்களில் பார்த்திங்கன்னா சிவனோட வெவ்வேறு வடிவங்கள் இருக்குங்க. சம்ஹார மூர்த்தி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அனுகிரக மூர்த்திகளாகவும் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த கருவறையில் பார்த்திங்கன்னா லிங்கம் பார்த்திங்கன்னா பட்டை தீற்றி இருக்கும். அதுக்கு பின்னாடி சோமாஸ்கந்தர் இருப்பார். பல்லவர்களோட பெரும்பாலான கோயிலில் பார்த்திங்கன்னா லிங்கத்துக்கு பின்னாடி சோமாஸ்கந்தரை நீங்கள் எல்லா கோயில்லையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இருக்க மூலவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்ஜனனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவறைக்கு உள்ள அந்த லிங்கத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு சிறு துவாரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதை சுற்றி வரணுன்னாலே நீங்கள் படுத்தோ இல்லை தவழ்ந்தோ வரணும். ஸோ அது ஒரு சிறப்பு. இது வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு மூலவரை சுற்றி வந்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் நீங்கள் அந்த சிவகாமியின் சபதம் இந்த மாதிரி புக்குங்கள்லாம் படிச்சிருந்தீங்கனாலும் இல்லை ஏதாவது வரலாறு கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அடிக்கடி சண்டையே நடந்துகிட்ருக்கும். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் படையெடுத்து இங்கே இருக்க கலைஞர்களை கொண்டு தான் பட்டடக்கல், ஹம்பி அந்த மாதிரி இடத்துல விருபாக்ஷா போன்ற கோயில்களை கட்டியதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த கோயிலை கண்டிப்பாக பாருங்கள். மினிமம் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அருமையான கோயில், அனைவரும் பார்க்க வேண்டிய கோயில், பல்லவனின் கைவண்ணம். தேங்க்யூ.